Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான தமிழ்நாடு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு கடுகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப மினிமலான மசாலா தான் தேவைப்படும். நல்லா வாசனையாகவும் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி பாட்டம் கடாய் வச்சுருக்கேன். கடாய் வந்து நல்லா சூடானதும் இதில் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். அந்த என்ன சொல்கிறது, ப்ரௌன் ஆகிற கலர் வந்தோடனே நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. அது என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு நம்ம 2 வதக்கணுன்னே கூடவே நம்ம வந்து சீரகமும் சேர்த்துடணும். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். அதையுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கடுகுலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரணும். அது நல்லா வந்து வெடிக்கும். அந்த டைமில் ஒன்று ஒன்றா வெடியும் போது அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். இதையுமே வந்து இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடுகுலாம் வந்து நல்லா வெடியும். அந்த வெடிகிற டைமில் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுவாங்க. ஆற வச்சுட்டு நம்ம வந்து அதை பவுடர் பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கலாம். அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் நீங்கள் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி சப்போஸ் வேணான்னு நினச்சிங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்னால நான் அதிகமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் சீரகம் போட்டுடலாம். சீரகம் வந்து நல்லா பொரிஞ்சதும் நான் 20 பல் பூண்டு கிட்ட உரித்து வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வதக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டோட ஃப்ளேவர்லாம் அந்த எண்ணெயில் இறங்கி நல்லா டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரும். நீங்கள் வேணும்னா 2 இடி இடித்து கூட பூண்டை இதில் சேர்த்திங்கன்னா அது ஒரு வேறு மாதிரியான டேஸ்ட் வந்து நமக்கு தரும். நான் வந்து முழு பூண்டை எண்ணெயில் வந்து நல்லா வதக்கியிருக்கேன். ஓரளவுக்கு பூண்டு வந்து நல்லா கலர் மாறினோன்னே நான் கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு கை கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதை நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா ப்ரௌன் ஆகிற வரல வறுத்து எடுத்துப்போம். நான் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு வந்து இந்த டைம்லேயே வந்து சேர்த்துறேன். ஸோ தட் வெங்காயம் வதங்குறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுன்றதுனால இந்த டைம்லேயே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கலர் மாறினோடனே நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பழுத்த நாட்டு தக்காளி, ஒரு பெரிய நாட்டு தக்காளி வந்து 4 நாட்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த நம்ம கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தட்டு போட்டு மூடி நல்லா வேகணும். நல்லா குழைய வேகணும் நம்ம. அதனால் நம்ம தட்டு போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம ஏதோ டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா சிம்மில் வச்சு வேக விடுங்க. தக்காளிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நம்ம கரண்டியில் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ஸோ தட் அது வந்து நல்லா குழஞ்சி இன்னுமே வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து குழம்பு மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாத்தூள். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். இந்த மசாலாவே இந்த டிஷ்ஷுக்கு போதுமானது. நம்ம ஆல்ரெடி வேறு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் பவுடர். அதையும் இதை ஆட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா வறுப்படணும். மீன்வைல் பார்த்திங்கன்னா நான் லெமன் சீஸ் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ தட் நல்லா கொதிக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும். புளியோட வாசனை, மசாலோட வாசனைலாம் நல்லா போகணும். அதனால நான் தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் இந்த மசாலா, நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண மசாலா. அது வந்து ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, தட்டு போட்டு மூடாமயே நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் திருப்பவும் கொதிக்க விடுங்க. அந்த மசாலாலாம் இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி, அந்த வாசனையே வந்து நமக்கு வேறு மாரி வர ஆரம்பிக்கும். சூப்பரான ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ண அந்த கடுகு, வெந்தயம்லாம் வந்து சூப்பரான ஒரு வாசனை நமக்கு வரும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து இந்த மாரி பிரிஞ்சு வரும் நம்ம மேலே. நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் இந்த மாரி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க வைக்கணும். அப்போ தான் இந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில யூஸ் பண்ணுறேன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா வந்து இதில ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிக்கும், பர்சனல் ஃபேவரெட்டுன்றதுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாரி கரம் மசாலா ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதே மாரி கன்சிஸ்டன்சில நீங்க நல்லா செஞ்சு, நல்லா திக்கான ஒரு தொக்கு மாரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பா இது 1 வீக் ஆனாலுமே கெட்டு போகாது. நம்ப வந்து ஃப்ரிட்ஜில கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணோம்னா கண்டிப்பா கெட்டு போகாது. நம்ம கை எதுவும் வைக்காம கரெக்ட்டான பதத்தில வந்து மெயின்டெயின் பண்ணணும். அதே மாரி நீங்க வெளியிலே வச்சுக்கிறீங்கன்னா கூட ஒரு 2 நாள், இன்னைக்கே இல்ல நாளைக்கு ஃபுல்லா நம்ம வந்து இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ற ஒரு டிஷ்ஷு. நம்ம டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். கண்டிப்பா வீட்ல எல்லாருக்கும் பிடிக்கும்னு நெனைக்கிறேன். எங்க வீட்லயுமே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காய் கூட்டு இல்லன்னா கோஸ் கூட்டு இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து இன்னைக்கு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டோம். அதுவுமே நல்லா இருந்தது. கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.